அனைவருக்கும் வணக்கம். இது சாரா அப்படிங்கிற யூடியூப் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு 77 வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த இந்த தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு தையல் வந்து நம்ம கற்றுக்கணும். அதாவது ரொம்ப கால்குலேஷன் அது இதுன்னு ரொம்ப போட்டு குழப்பாம, சிம்பிளாக மேலோட்டமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ தயாரிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து புதுசாக கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்க முடியும். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 10 15 வீடியோ 20 வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருமே பார்க்குற அளவுக்கு வீடியோஸ் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேசிக், அதாவது தையல்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்குற மாதிரி, அதாவது ரொம்ப அதிக விஷயங்களை சொல்லாமல் சிம்பிளாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு வகுப்பு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் என்னென்ன மெட்டீரியல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு நம்ம போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வீடியோஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு குறிப்பாக ஒரு 10 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷின். ஏன்னா ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தையல் மிஷின் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு தையல் மிஷினு. அந்த தையல் மிஷினை பற்றி ரொம்ப விளக்கங்கள்லாம் எதுவுமே பண்ணலை. தையல் மிஷின் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே ஓரலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தான் அந்த தையல் இதெல்லாமே தைக்கிறத பார்க்கும்போது பண்ணும்போதெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தான் நீங்கள் ஒரு தையலை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்கே வந்திருப்பீங்க. அதனால தையல் மிஷினில் வந்து பெரும்பாலும் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு கண்ணில் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி பயன்படுத்த தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு பழசு இது மாதிரி கிழிஞ்சது இது மட்டும் தைச்சிக்கிட்டு நம்ம ப்ராப்பராக அளவு எடுத்து மார்க் பண்ணி வெட்ட தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மிஷினை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து நிறைய வகை இருக்குது. அதில் நமக்கு பழக போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக தைக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று, இன்னொன்று எலக்ட்ரிக்கல் மிஷின் ஒன்று, இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் மிஷின். அதாவது பெடல் பண்ணி தைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். இது கரண்ட் இல்லாமல் நாமளே பெடல் பண்ணி தைச்சிக்கிற மாதிரி ஒன்று மிஷின். இது வந்து ரொம்ப பழைய இதுக்கு முன்னாடி இதுலலாம் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டைலரிங் இது கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெடலிங் மிஷின்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பெடலிங் மிஷின்ல இருந்துட்டு பவர் மிஷின் மாறுறதுக்கு அந்த ஸ்பீடு இது எல்லாமே வந்து அவங்க பழகிறதுக்கு அது மறுபடியும் புதுசாக ஒரு மிஷினில் பழகிற மாதிரி ஒரு பழக்கம் வருது அப்படிங்கிறனால இப்போ கற்றுக்கிறதே பவர் மிஷினில் கற்றுக்குறாங்க. பவர் மிஷினில் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பெடலிங்க்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெடலிங்க்கு நம்ம போக போகிறதில்ல. ஆனால் பவர் மிஷினில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் போய் தைக்கும் போது அது ரொம்ப ஹெவியாக போகும்போது அதில் பழகிறதுக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறவங்க நம்ம வீட்டில் இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம தைக்க தெரிஞ்ச போதுமா, இல்லை நம்ம தனியாக ஒரு கடை வச்சு அதில் நம்ம தைச்சி பழகலாம், தைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்களா? அப்படி இல்லை இன்னொரு டெய்லர் கடையில் போய் நம்ம வேலை செய்யலாம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய முதலீடு போட்டோ இல்லை கஸ்டமரை பிடிச்சோ இல்லைன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. ஒரு குறுகிய காலத்து வரைக்கும் தான் நம்ம வந்து தையல் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லைன்னா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க நம்ம வந்து தையல் நல்லா கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடைகளுக்கோ மற்ற ஏதாவது ஒரு பெரிய கடைக்கோ நம்ம தைக்க தெரிகிற அளவுக்கு நம்ம ஒரு கடையில் போய் வேலை செஞ்சு மாதம் மாதம் ஒரு வாரம் ஏதோ சம்பளம் வாங்கிக்கலாம், அது நமக்கு போதுமானது அப்படிங்கிற கற்றுக்கிற முறையும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில போய் தைக்கிறது, அதாவது ஒரு கார்மெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ல போய் தைக்கிறதா இருந்துச்சுன்னா அங்க எல்லா தையலுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுல அந்த பர்டிகுலர் ஒரு காலர் மட்டும் தைக்கணும் அப்படின்னோம்னா அந்த காலர் அந்த கார்னர் இது எல்லாமே தைக்கக்கூடிய நுணுக்கங்கள் இது மட்டும் அதுல அந்த கம்பெனிக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல பீஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த பீஸ் ஃபுல்லாமே நம்ம தைக்கலாம். அதே மாதிரி ஒரு பாக்கெட் மட்டும் வைக்கணும் அப்படின்னோம்னா பாக்கெட் மட்டும் தைக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இப்போ இந்த இதில் கற்றுக்கிட்டோம்னாவே மற்றது எல்லாமே தனித்தனியாக தைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நம்ம தைக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது எல்லாமே தையல் எல்லா தையலும் போடுற அளவுக்கு நமக்கு நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை தனித்தனியாக போய் ஒரு கம்பெனியில் போய் தைக்கிறதுக்கு பீஸ் வந்து அதிகமாக தைக்கிறதுக்கு அந்த ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
ஏன்னா ஒரே மாதிரி பீஸ் மட்டும் நம்ம ஆயுஸ் பூரா தைக்க போறது இல்லை. ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்படின்னம்னா ஒரு காலர்னா காலர் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் அப்புறம் போக முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவாடை தைக்க தெரியுது அப்படின்னம்னா ஒரு உள்ளட தைக்கக்கூடிய பாவாடை கடைக்கு கம்பெனிக்கு போனோம்னா அங்கேயும் நம்ம போய் தைக்கலாம். அதே மாதிரி எந்த வேலையுமே நமக்கு பிரேக் ஆகாம வருஷம் 365 நாளும் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு டெம்பரரியா போய் போய் நம்ம தைச்சு கொடுத்து நம்மளோட வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கு இது சௌரியமா இருக்கும். அதனாலதான் நம்ம பேசிக்கிங் அப்படிங்கிறது நம்ம நமக்கு தைக்கிறதுக்கும் அதை பயன்படுறோம். அதே மாதிரி நம்ம தனியா கடை வைக்கிறதுக்கும் அது பயன்படும். அதே மாதிரி இன்னொரு தொழிற்சாலையில போய் தைக்கிறதுக்கும் அது பயன்படுற மாதிரி 3க்கும் கவர் ஆகுற மாதிரி தான் நம்ம இதுல மெயினா சொல்லி தர போறோம். இது வந்து பேசிக்கல். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க பர்டிகுலரா நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட தையலை வந்து நீங்க அதை மேம்படுத்திக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு கரெக்டா அதை மட்டும் கத்துக்கிட்டு நீங்க போகும்போது குறுகிய காலத்துல அதிக ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு அது வழிவகுக்கும். அதனால தையல் மிஷின் அப்படிங்கிறது காமன். நீங்க எங்க வேலைக்கு போனீங்கனாலும் நீங்க தொழில் பண்ணீங்கனாலும் இல்லாட்டினா தனியா வச்சு நீங்க செஞ்சீங்கனாலும் வீட்டுக்குள்ளேயே நீங்க வச்சு பண்றதா இருந்துச்சுனாலும் மிஷினை பத்தி நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சே இருக்கணும். அதனால மிஷினை பத்தி ஓரலா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். இந்த மிஷின்ல வந்து இந்த டைப்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதனுடைய டீப் வீடியோ வந்து நம்ம தனித்தனியா நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி தனியா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி உங்களுக்கு அந்த பாபின் எப்படி வேலை செய்யுது, மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, வீல்ல நம்ம ஆயில் விடுறது எப்படிலாம் விடணும், எப்படி கிளீனிங் பண்றது, உள்ள நூல் மாட்டுச்சுன்னா அது எப்படி எடுக்கணும், அதே மாதிரி ஒரு ஊசி உடஞ்சிருச்சுன்னா அதை எப்படி மாத்தணும் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ். இது வந்து பேசிக்லயே நம்ம சொல்லி எல்லாத்தையும் குழப்பி கொண்டுட்டு போக தேவையில்லை. மிஷின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் தைச்சு தைச்சு பழக பழக உங்களுக்கு அது போயிட்டே இருக்கும். அது இல்லாம நான் இடையில இடையில வந்து சின்ன சின்ன வீடியோவா நான் போடுறேன். ஒவ்வொரு ஆயில் மாத்துறதுனா எப்படி மாத்தணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும், அந்த கீழே டீத் வந்து மாத்துறது வந்துச்சுன்னா எப்படி மாத்தணும், பாபின் வந்து எப்படி ஒடுங்காம இருக்கிறது பண்றதை எப்படி இது பண்ணணும், அந்த பெல்ட் இது வந்து அட்ஜஸ்டபிள் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஊசி ஒவ்வொரு டைம் ஸ்டோன் இதெல்லாம் தைக்கும் போது ஊசி உடஞ்சும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த இறக்கம் வந்துடும். கீழ் நூல் லூஸாவோ இல்ல மேல் நூல் லூஸாவோ இது மாதிரிலாம் வரும்போதெல்லாம் அது என்ன எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் குட்டி குட்டி வீடியோவா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இடையில நான் மிஷினை பத்தி போடுறதுக்கு நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்படி அது வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மிஷினுடைய டோட்டல் விஷயத்தையுமே சின்ன சின்ன வீடியோவா இதுல போட்டுட்டு தான் வருவோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியா எல்லா விஷயங்களையுமே இதுல தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதாவது பேசிக்கலா நீங்க நேர்ல போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு பதிலா இந்த வீடியோல இருந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. புதுசா நீங்க கத்துக்கலாம், பொறுமையா கத்துக்கலாம், ரொம்ப எளிமையாவும் கத்துக்கலாம். ரொம்ப கசகசன்னு கணக்கு போட்டுக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இது பண்ண தேவையில்லை. இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா எப்படி தைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு வர இடையில இடையில சந்தேகங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா தையல்ல நூல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப ஆரம்பத்துல நம்ம இப்ப கத்துக்கும் போது சும்மா ஒரு 2-3 கலர் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வெளியில தைச்சு பினிஷிங் பண்ணி கொடுக்க போறது கிடையாது. நாம எப்படி தைக்கணும்னு கத்துக்க போறோம். அந்த நூலினுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரு, ஒரு கருப்பு கலரு, ஒரு சிகப்பு, இது மாதிரி ஒரு 4-5 கலர் உங்களுக்கு டார்க்காவோ லைட் கலர் 2-3 இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் 2 இருந்தா கூட உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு தைக்கிற தையல் வந்து நேரா வருதான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போ ஒரு கருப்பு கலர் துணியில நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளை கலர் நூல் போட்டு தைச்சோம் அப்படின்னோம்னா உங்களோட தையலினுடைய நேர், அதாவது அந்த பினிஷிங் வந்து நம்ம கரெக்டா தைக்கிறோமான்னு தெரியறதுக்கு ஒயிட் கலர்ல போட்டு நல்லா நீட்டா தைச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதனால நூல் வந்து நிறைய எல்லா கலர்லயும் வாங்கி வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்ப கத்துக்கிற வரைக்கும். ஏன்னா நீங்க ஒரு பிளவுஸை நீங்களா அளவெடுத்து யாராவது புதுசா ஒரு நபருக்கு அளவெடுத்து நல்லா தைச்சு அவங்க தைச்சு போட்டதுக்கு அப்புறம் அது நல்லா பினிஷிங் பக்காவா இருக்குதுன்னு அவங்களா சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தைக்க தெரிகிற வரைக்கும் நீங்க அதை தையல் கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால அந்த கத்துக்கிற வரைக்கும் நார்மலா சில நூல்கள் மட்டும் வாங்கி நீங்க படிப்படியா அதை கத்துக்கலாம். அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் நூலு, சில்க் சில்க் நூலு, பாலி பாலிஸ்டர் நூலு, இது மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்கு. அது ஒன் பை ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதுல ஒவ்வொரு லிஸ்ட்டை போடுறேன். அதுல நிறைய நூல் இருக்குது. அந்த நூலினுடைய ஒவ்வொரு நூலும் எந்த துணிக்கு எது மாதிரி பயன்படுத்தலாம், அதனுடைய இழுவுத்தன்மை எப்படி இருக்கும், அதுக்கு டென்ஷன் எவ்வளவு வச்சு தைச்சோம்னா அந்த துணிக்கு அதுக்கு கரெக்டா ஃபினிஷிங்கா உட்காரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே
அந்த மிஷினுக்கு போடுற மாதிரி இதுக்கும் குட்டி குட்டி வீடியோவை நான் போட்டுறேன். இதுல அதிகமா விளக்கமா கொடுத்து உங்களை ரொம்ப குழப்ப வேண்டாம். அதனால உங்களுக்கு நூலை பத்தி தனியா ஷார்ட்ஸ் மாதிரி தனியா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி ஒவ்வொரு நூலை பத்தியும் சின்ன சின்ன டிப்ஸா நான் அதுல போட்டுறேன். அது அப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்த கிளாத்துக்கு இந்த நூல் போட்டோம்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இருக்கிறதுலயே ரொம்ப ஃபினிஷிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நூல். அதனால அந்த நூல் வந்து ரொம்ப கரெக்டான பொருத்தமான நூல், அதை வாங்கி அந்த கரெக்டான பொருத்தமான டென்ஷன் வச்சு தைச்சா மட்டும்தான் அந்த ஃபினிஷிங்லாம் வரும். நாம இப்ப கத்துக்கிறோம் அப்படிங்கும் போது நூல் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது நீங்க தைச்சு பழக பழக அந்த நூலினுடைய டென்ஷன் மற்றது இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஒவ்வொரு தவறா உங்களுக்கு பண்ணும்போது அதை சரி பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு அது இன்னும் ஈஸியா புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல். இதுல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு 2, 3 டைப் கத்திரிக்கோல் இருந்துச்சுனாவே நமக்கு தேவையான அளவுக்கு தான். அதுக்கு அடுத்த கத்திரிக்கோல் மற்றது சிசர் மற்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஆனா நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன இருந்தா போதும் அப்படின்னா ஒரு 4 முறை ஒரு 8 இன்ச்சஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு நல்லா கைக்கு அடக்கமா இருக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு கட்டிங் கத்திரிக்கோல் வந்து நம்ம ஒன்று வாங்கிக்கணும். அதே மாதிரி அதை துணி வெட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதில் வேற எந்த விஷயத்தையும் பேப்பரோ மற்ற காட்டன் கேன்வாஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பர் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதை கட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த கத்திரிக்கோலை பற்றி நான் சிறப்பாக தனியாக சின்ன சின்ன வீடியோலாம் நான் போடுறேன். அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சாணம் பிடிக்கிறத எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி நாமளே ஒரு எமர்ஜென்சிக்கு துணி வழுக்கிட்டு போகுது பண்ணுது அப்படின்னா எந்த துணிக்கு தகுந்த மாதிரி அந்த கத்திரிக்கோளினுடைய ஷார்ப்னஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா கிளாஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவை சின்ன சின்னதாக சொன்னோம்னாவே போதும், புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பெருசாக உங்களுக்கு டிப்ஸ் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி நீங்க யூடியூப்லயே நிறைய பேர் அது டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம நம்ம மெத்தட்ல நம்ம சில வீடியோக்கள் நம்ம நம்ம இதுல நமக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம போட்டுடலாம். அது வந்து அது பயன்பட பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பயனாகவும் இருக்கும். கத்திரிக்கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு துணி கட் பண்றதுக்கு தனியா ஒரு கத்திரிக்கோல். அது இல்லாம பேப்பர் மற்ற இதெல்லாமே கட் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஹெவியா இருக்கிற மாதிரியே ஒரு கத்திரிக்கோல் நம்ம வாங்கி போறோம். அது பேப்பர்ஸ் கேன்வாஸ் இது மாதிரிலாம் கட் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ரஃபா இருந்தாலும் மழுங்குனாலுமே அதுக்கு சாணம் பிடிக்கிறது பண்றது எல்லாமே அது வேற மாதிரி பண்ணிக்கலாம். அது பெருசா எல்லா துணிக்கும் கட்டிங் போடுற அளவுக்கு மைனூட்டா போடும் போதெல்லாம் அது பாதிக்காது. அது இல்லாம அடிஷ்னலா இது தேவைன்னா மட்டும் வாங்கிக்கலாம். அந்த ஓவர்லாக் போட முடியாத ஒரு சில பிளவுஸுக்கு நார்மல் பிளவுஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு பிசிறு கட் பண்றதுக்கு அந்த வளைவா கத்தி வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க மடிச்சு கட் பண்ணி விடுவாங்க அந்த நூல் பிரியாம இருக்கிறதுக்கு. அதுக்கு டைரக்டா ஒரு கத்திரிக்கோல் இருக்கு. அது நம்ம கட் பண்ணோம்னா வளைவா ஜிக்ஜாக் மாதிரி அது கட்டிங் வரும். அது தேவையான மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது கத்துக்கும் போது அது தேவையில்லை. அது இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணியை போட்டு வெட்டுறதுக்கு டேபிள். இது வந்து கத்துக்கு போகும்போது நமக்கு டேபிள் கம்பல்சரி நம்ம வாங்கியே ஆகணுங்கிற அவசியம் எல்லாத்துக்குமே இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே கத்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே பொருளாதாரம் வந்து அந்த மேஜை ஒன்று வாங்கி அதில் வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்காது. தரையில போட்டுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். தரையில போடணும்னா ஜமக்காலம் மாதிரி ஒரு மொத்தமான ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு மேல நம்ம சைனிங்கா இருக்கிற மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா டைல்ஸா இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க அதுல தரையில போட்டு நல்லா நீட்டா வச்சு பரப்பி கட் பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட டைனிங் டேபிள் அது லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் எதாவது இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டு நம்ம அடுத்தது இதை வந்து நம்ம தொழிலா பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல டேபிள் வந்து எப்படிலாம் இருக்கணும், அது என்ன ஹைட்ல இருக்கணும், அது எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், அது எது மாதிரி நம்ம துணி வெட்டுறதுக்கு இந்த சைஸ் போதும் அப்படிங்கிற பல விஷயங்களை மேஜையினுடைய தனி வீடியோவே நம்ம போடுறோம். அது சின்ன சின்ன வீடியோவா இருந்தாலுமே உங்களுக்கு அதை நம்ம நேரடியாவே அது பலகையில எந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எல்லாம் கட்டிங் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு வாட்டமா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு செய்முறையில காமிச்சு தனியா நான் வீடியோ அதுக்கு அடுத்தது போட்டுக்கிறேன். இப்போதைக்கு மேஜை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஓரளவு நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டிங் டேபிள் வந்து நமக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம்.
தரையில போடும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ரொம்ப நேரம் குமிஞ்சி வெட்ட முடியாது. நம்ம கத்துக்கும் போது பிரச்சனை கிடையாது. ஏன்னா கத்துக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு துணி போட்டு வெட்டுவோம், அப்புறம் தைப்போம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு துணி 2 துணி வெட்டுறதுங்கிறது வந்து தரையில போட்டு வெட்டுறது ஒரு ஈஸியான விஷயம்தான். அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம நிறைய பீஸ் வெட்டி ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும் போது டேபிளை வந்து நம்ம இண்டிவிஜுவலா அதுக்குன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்போ அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நம்ம கத்துக்கும் போது இப்போதைக்கு தரையிலே போட்டு நம்ம கத்துக்கிறது இன்னும் சௌரியமா இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் கீழே உட்காந்து பண்ணி அதை கட் பண்றதுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க டைனிங் டேபிளோ இல்லைன்னா வேற ஏதாவது டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்ம அதை துணியை வந்து கட்டிங் போட்டுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனுடைய எது இப்படிலாம் இருந்துச்சுன்னா கட்டிங் வந்து பர்ஃபெக்டா வரும். அந்த டேபிளுடைய முழு விளக்கமும் வந்து நான் தனியாவே ஒரு வீடியோவா போட போறேன். அப்போ வந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கத்துக்கிறதுக்கு டேபிள் வேணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அளவு நாடா, அதாவது மெஷர்மெண்ட் டேப். மெஷர்மெண்ட் டேப் அப்படிங்கிறது காமனா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கிறத பார்த்துருப்பீங்க, இல்லாட்டினா நீங்களே பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த டேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம அந்த ஸ்கேல்ல என்ன இருக்கோ அதே தான் டேப், அது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கம் சென்டிமீட்டர்ல இருக்கும், இன்னொரு பக்கம் இன்ச்சஸ்ல இருக்கும். இதுதான் டெய்லரிங் டேப்பு. இந்த 2 பக்கமும் அந்த இன்ச்சஸும் சென்டிமீட்டரும் இருந்துச்சுனாவே நமக்கு போதுமான அளவுக்கு தான். உங்களுக்கு டெய்லரிங் டேப் அப்படின்னாவே இண்டிவிஜுவலா வந்துடும். அகலம் கம்மியாகவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரியும் திக்னஸ் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அளவு உடம்புல அளவு எடுக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, துணியில வச்சு மார்க் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, தைக்கும் போது நம்ம அளவு செக் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே அந்த டேப் வந்து கரெக்டா நமக்கு ஒரே மாதிரி அளவு வந்து நமக்கு கொடுக்கும். அளவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால டேப் வந்து எவ்வளவு நாளைக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அது எந்த மாதிரி வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா அந்த டேப்பை நம்ம மாத்தணும் அப்படிங்கிற சில நிறைய நுணுக்கங்கள் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு டிப்ஸை சொல்லிடுறோம். இப்போ ஒட்டுக்கா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது உங்களுக்கு அது கரெக்டா அது உங்க மனசுல பதியாது. அதனால டேப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மெயினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க போட்டோல பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்படி இல்லைனாலும் கிளாஸ் எடுக்கும்போது நான் டேப் காட்டுறேன். அந்த டேப்பை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கரு. ஏன்னா நம்ம அளவு எடுத்ததை பேனாவில் எழுதி ஒரு நோட்லயோ எழுதி நம்ம வச்சுக்குவோம். அது வரைக்கும் நமக்கு இந்த மார்க்கருடைய வேலை கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அதை நம்ம துணியில மார்க் பண்றதா இருந்துச்சுன்னா பேனாவிலேயோ பென்சிலையோ மார்க் பண்ண முடியாது. அதுக்கு மார்க்கர் தேவைப்படும். நிறைய பேர் வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது இல்லாம மார்க்கர்னு அதுக்குன்னு தனியா இருக்கு. அந்த மார்க்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம வைக்கிற பாயிண்ட் ரொம்ப தின்னாவும் நல்லா எடுப்பாவும் நல்லா தெரியற அளவுக்கு வரும். சாக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 3/4 சென்டிமீட்டருக்கு பக்கமா இருக்கும். 1 சென்டிமீட்டர் 3/4 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துடும். ஒரு சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டையா மார்க்கிங் வரனால நீங்க ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுலாம் அதுல பாத்தீங்கன்னா மார்க்கிங்கே உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு பக்கமா வந்துடும். அதனால சாக் வந்து யூஸ் பண்ணும்போது சாக் பீஸ் அதாவது போர்டில் எழுதக்கூடிய அந்த சாக் பீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த சாக் பீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அளவுகள் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால சாக் பீஸை விட அது வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படிங்கறதுனால அதை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆனா மார்க்கர்லயே பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இப்போ வந்திருக்கிற மார்க்கர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அலையக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அயன் பண்ணாலும் போகக்கூடிய அளவுக்குலாம் நிறைய இப்போ சாக் பீஸ்லாம் வந்திருக்கு. மார்க்கிங்கும் ரொம்ப தெளிவா தெரியற மாதிரியும் நல்லா பென்சில்ல கோடு போட்ட மாதிரி நல்லா சன்னமான ஒரு கோடு பளிச்சுன்னு தெரியற அளவுக்கும் இப்போ நிறைய மார்க்கர்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு அதுல வேக்ஸ் டைப்லயே வந்திருக்கு. ரொம்ப சாக் பீஸ் மாதிரி ரொம்ப மாவு மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கை அலர்ஜி ஆகி கை தோல் உறிஞ்ச மாதிரி மரமரன்னு இருக்கும். அது நிறைய ஒரு சில சைனிங்கான பூனம் சாரி இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பிளவுஸுக்கெல்லாம் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கை வைக்கும் போதெல்லாம் கையில மாட்டி மாட்டி அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஆயிரும். அதனால நம்ம அந்த மார்க்கர் வந்து யூஸ் பண்றது வந்து அந்த நல்ல நெகு நெகுன்னு இருக்கிற மாதிரி அந்த வேக்ஸ் டைப்ல இருக்கிற மார்க்கர் இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அளவுகள் மாறாமையும் இருக்கும். அதனால மார்க்கர் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தைக்கும் போதே இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சு தைச்சிங்க, மார்க் பண்ணீங்க, கட் பண்ணீங்க அப்படின்னா சிசரை பத்தியோ மார்க்கர் பத்தியோ இது எல்லாத்த பத்தியுமே நீங்க ஒரு ஐடியாவுக்கு வந்துருவீங்க. 2 3 விஷயங்களை பயன்படுத்தி மாத்தி மாத்தி பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு எது கரெக்டா வருது அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனமா வச்சு கத்துக்கும் போதே இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் ஸ்பீடாக ஒரு சில விஷயங்கள் தொழில் பண்ணும்போது செய்யும்போது உங்களுக்கு அது வந்து கேஷுவலாக எடுத்து நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதை பற்றி கவனிக்கவே தேவையில்லை. அது பாட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணலாம், அது பாட்டுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் சின்ன வித்தியாசம் வந்துச்சுன்னா கூட அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த புது மார்க்கர் எடுத்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து கற்றுக்கும் போதே இதெல்லாம் கவனத்தில் வச்சு கற்றுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறது. அடுத்தது ஸ்கேலு. ஸ்கேல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேரா போடுற கோடா இருந்தாலும் சரி, ஸ்கொயரா போடுற கோடா இருந்தாலும் சரி, இடுப்பு பகுதியில வளைவா கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாதம் வரைக்கும், இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் ஒரு வளைவு வரும். சுடிதார் பேண்ட் தைக்கும் போதும் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கேதரிங் பேண்ட் இதெல்லாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனூட்டா கீழே காலுக்கு வரைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். அதுக்கு உண்டான ஸ்கேலு இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கேல் அப் செட்டே வந்து ஒன்று தனியா இருக்கு. டெய்லரிங்க்குன்னே தனியா வந்து நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கேலும் வந்து நீங்க மெஷர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணிட்டு அந்த அளவுகளை பத்திலாம் நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டிங் போடும்போது மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த இடைஞ்சலை சரி பண்ணும் போது தான் ஒவ்வொரு ஸ்கேலையும் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஸ்கேலை வச்சு வரைஞ்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நல்லா தெளிவா வரும். இப்ப நம்ம என்னதான் சொன்னோம்னாலுமே அந்த இடத்துல இந்த ஸ்கேலை இப்படிதான் வைக்கணுங்கிற ஒரு அமைப்பு வந்து தெரியாது. கட்டிங் போட போட பழக பழக நீங்க உங்களுக்கு அந்த மார்க்கிங்லாம் பண்ணும்போது அந்த நார்மலா நீங்க கையில இப்படி வரணும்னு வரையும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்கேலை வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். இவ்வளவு அக்யூரேட்டா அது வரையறதுக்கு ரொம்ப அது இதா இருக்கும். அப்படி இல்லாம நீங்க கையில மார்க் பண்ணி பழகிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் அதுல ஸ்கேல் வச்சு ஒரு டாட் மாதிரி நீங்க பென்சில் கையில வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கேல் அதுல வச்சு கரெக்டா லைன் அடிக்கிறதுக்கு ஸ்கேல் ரொம்ப அவசியமா இருக்கும். அதாவது ஸ்கேலை பத்தி தெரியல அப்படின்னாலும் நமக்கு கையில போட தெரிஞ்சிருந்தா அந்த கையில போட்ட இருக்கிற அந்த பாயிண்ட்ல ஸ்கேலை வச்சு அழகான ஒரு லைனை போட்டு சுருக்கம் இல்லாம தைக்கிறதுக்கும் ஃபிட்டிங்கான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த ஸ்கேல்லையே ஆம்ஹோல் வளைவு அந்த ரவுண்டு வந்து கரெக்டா வரையவே தெரியாதவங்களுக்கு கூட அதை வரையறதுக்கு அதுக்கு ஆம்ஹோலுக்குன்னு தனியா ஒரு ஸ்கேல் இருக்குது. அதே மாதிரி பாட்டம் டாப் வந்து தைக்கும் போது ஒரு கிராஸ் பீஸா இது மாதிரிலாம் மாறி மாறி அந்த எட்ஜ் வந்து கரெக்டா சரியா இல்லாம ரொம்ப டேமேஜா இருக்கக்கூடிய துணியை நேர்படுத்தி தைக்கிறதுக்கு ஸ்கொயர் ஸ்கேல் அது மாதிரி ஒன்று இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயர் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய கிளாத்தில் நடுவில் போய் ஒரு பிளவுஸோட ஒரு பார்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த எல் ஸ்கேல் இல்லைன்னா ஸ்கொயர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அந்த அளவு வந்து கரெக்டாக பர்டிகுலர் ஒரு டிசைனுக்குள்ளே வரையணும் அப்படிங்கும் போது இந்த எல் ஸ்கேல் வந்து அந்த இடத்துல பயன்படும். அது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த எல் ஸ்கேல் பயன்படும். அதனால இந்த எல் ஸ்கேலு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்கேலு அந்த கருவு வர மாதிரி ஒரு ஸ்கேலு இந்த 3 ஸ்கேல் இருந்துச்சுனாவே நீங்க கத்துக்கிறதுக்கு இது போதுமானது. இது எல்லாமே தான் இருந்தே ஆகணுமான்னு கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ஸ்கேல் இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை கத்துக்கலாம். ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த 3 ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதாவது சப்போஸ் இதை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொன்று சின்னதாக ஒரு அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டி ஸ்கேல் ஒன்று இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மர கார்ட்போர்டில் வந்து நல்ல கெட்டியான கார்ட்போர்டில் வந்து ஸ்கேல் வரும். அது மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா திக்கான பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்கேல் வரும். உங்களுக்கு பிளாக்கு ப்ளூ ரெட்டுன்னு 2-3 கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒயிட்டு இது மாதிரிலாம் ஒரு 4-5 கலர்ல வந்து இப்போ வந்து நிறைய ஸ்கேல்ஸ் வந்து நல்லா நைலான் மாரியோ இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயே ஹெவி பிளாஸ்டிக்கு இல்லைன்னா நார்மல் பிளாஸ்டிக் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்கேல் இப்போ ரொம்ப நிறைய வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ நிறைய ஸ்கேல்ஸ் நிறைய மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வரையும் போது நம்ம அதுக்கு கரெக்டாக அந்த இதெல்லாம் கருவெல்லாம் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியும் அதை டேமேஜ் ஆகாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்துகிற மாதிரிலாம் ஸ்கேல் வந்துருச்சு. அதனால ஸ்கேல் வந்து அது கம்பல்சரி நம்ம ஒன்று வாங்கிக்கிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஸ்ட்ரெயிட் ஸ்கேலில் 2 அடியில் ஒரு ஸ்கேலும் 1 அடியில் ஒரு ஸ்கேலும் இருந்துச்சுன்னா கூட நாம் மேனேஜ் பண்ணி இதை கற்றுக்க முடியும். அதனால ஸ்கேல் வந்து அவசியம். இப்ப பார்க்க போற ஒரு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊசி, அதாவது ஊசி அப்படின்னு சொல்றதை விட அதை பின்னுன்னு சொல்லலாம். அதாவது குண்டூசின்னு சொல்லுவோம் நாம. அந்த குண்டூசிங்கிறது அந்த கொண்டை ஊசி அப்படிங்கறதான் அந்த குண்டூசி அப்படிங்கிறோம். அந்த தலை இருக்கும், அதுல ஹெட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல அது பிளாஸ்டிக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசி அளவுக்கு கொஞ்சம் மொத்தமா உருண்டையா இருக்கும். போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த மாதிரி பாசி இருக்கக்கூடிய நீடில்
குண்டூசி அது பின்னு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் சைடில் நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்களோ அதை அப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் படமாக காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த அந்த மாதிரி குண்டூசி டைப்பில் இருக்கக்கூடிய நிறைய அதில் ஹார்ட் மாதிரிலாம் வச்சு டிசைன்லாம் வச்சுலாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல குத்திட்டு ஈஸியாக டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மெட்டலில் இருக்கிற குண்டூசி அப்படிங்கும் போது நமக்கு அந்த ஹெட்டு ரொம்ப சின்னதாக தெரியும் போது நம்ம அர்ஜென்ட்டில் தைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு கை ஊசி பக்கம் எடுக்கிறதுக்கு பதிலாக கொண்ட பக்கம் எடுக்கிறோமா எந்த பக்கம் எடுக்கிறோம்னே நமக்கு தெரியாது. எண்டு எதுன்னு தெரியாது. அதனால இந்த பிளாஸ்டிக் கலர்ல இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அந்த இடத்துல வரும்போதெல்லாம் நமக்கு அதில் நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் மாடல்லாம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கலர் வரும்போது தையல் என்ன செட்டிங் வைக்கணும், அடுத்த கலர் வரும்போது என்ன தையல் வைக்கணும், அந்த இடத்துல சுருக்கம் இந்த இடத்துல மட்டும் நம்ம சுருக்கம் கொடுக்கணும் அப்படின்னோம்னா அந்த இடத்துல வேற கலர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். இப்போதைக்கு நமக்கு ஒரு இடத்துல துணி நகராம கரெக்டாக பிடிச்சி தைக்கிறதுக்கு பழகிற வரைக்கும் அந்த துணியை வச்சு நகராம இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனம் சேரீயில் வரக்கூடிய பிளவுஸ் தைக்கும் போது லைனிங் துணியோட சேர்த்து அதில் பின் பண்ணிட்டு தைக்கும் போது சுருக்கம் இல்லாமல் ஒரு ஒரு எந்த பக்கமும் இழுத்துக்கிட்டு போகாமல் ஃபிட்டிங்காக கரெக்டாக தைக்கிறதுக்கும் அது பயன்படும். அதனால் இந்த பின்னு இந்த குண்டூசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இதை வாங்கி அதை ஒரு அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் குத்தி சேஃபாக அதை வச்சுக்கிறதுக்கும் நம்ம அதை பழகிக்கணும். ஏன்னா குண்டூசிங்கிறது சும்மா ஒரு மிஷினில் ஒரு மேக்னெட் வச்சு அதுலேயே அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த குண்டூசியை வந்து முறையாக அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு முறையாக மறுபடியும் எடுத்து அதுக்குள்ளே சொருவி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா காற்றுல இருக்கிற ஈரப்பதம் அந்த முகனையில படாமல் நம்ம அதிகமாக அதை சேஃபாக குத்தி வச்சோம் அப்படின்னோம்னா நான் ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியும். ஓப்பனாக நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா நம்மளோட ஈரத்தன்மை, அதாவது காற்றுல இருக்கிற ஈரத்தில் அந்த நீடிலோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மழுங்கிரும், இல்லைன்னா துரு பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிரும். துணியில் குத்தும் போதே துணியில் இருக்க நூலையும் சேர்த்து கிழிச்சிட்டு அத்துட்டு போயிடும். அதனால் அந்த பின்னை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அது தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு துணி பந்து மாதிரி துணியில் செஞ்சுட்டு அதில் குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா பின் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், யார் கையிலையும் எதுவும் படாது, நமக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நாளைக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த முகனை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குண்டூசியை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிடுங்க, குப்பையில் போட்டுருங்க. அது யார் கையிலையும் படாத அளவுக்கு அதை கவர் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதனால் இந்த பின்னை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். அது ஒரு தொந்தரவாக இருக்காது. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இழுத்து வச்சுட்டு அடுத்த துணி எடுக்கும்போது இது நகர்ந்துடும். இதை கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு தைச்சிட்டு இருப்பீங்க. அது அந்த துணியினுடைய இது எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் பின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை குத்தி கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தையலை விட்டு பழகலாம். பழகும் போது முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அந்த தையல் கரெக்டாக தைக்கிற மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த பிரிக்கிற தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதிகமாக பிரிக்க உங்களுக்கு டென்ஷனும் அதனுடைய இருக்கிற ஈடுபாடும் குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக அது மாதிரி நம்ம தப்பாக தைச்சி தப்பாக பிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா துணியும் டேமேஜ் ஆயிரும், நம்ம மைண்டும் டேமேஜ் ஆயிரும், கரெக்டாக கற்றுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறது, கரெக்டாக ப்ராப்பராக சரியாக இருக்குதான்னு பார்த்து பொறுமையாக தைச்சிக்கலாம். நம்ம சீக்கிரமாக தைச்சி நம்ம உடனே டெய்லர் ஆயிட முடியாது, பொறுமையாக கற்று தான் டெய்லர் ஆக முடியும். அதனால் இது பொறுமையாக கரெக்டாக வச்சு தைக்கிறதுக்கு இந்த பின்னு ரொம்ப அவசியம். அதனால் பின்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதையுமே தைக்கவும் முடியும். இது இல்லாமல் நீங்கள் வேற இது பண்ணி தைக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு துணி வந்து ரொம்ப முக்கியம். துணி வந்து ஃபஸ்ட்டில் தைக்கும் போதே சில்க் காட்டன் இது மாதிரி ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்சில் எல்லாம் போட்டு துணி வாங்கி அதில் தைச்சிலாம் பழகாதீங்க. நார்மலாக காடா கிளாத் வாங்கி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். துணியை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா அந்த மடிப்பு அப்படியே நிற்கும். கற்றுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது வேற எந்த தொந்தரவும் அது கொடுக்காம இருந்தால் நம்ம தைச்சோம்னா தான் அது கரெக்டாக வரும். அதனால் துணி வந்து கொஞ்சம் சன்னமான காடா கிளாத் வந்து நிறைய விற்கும், அந்த மாதிரி துணி வாங்கிக்காங்க. அதுலேயே நிறைய இப்போ கலராக நிறைய துணிகள்லாம் இருக்குது. காடா கிளாத் மாடல்லையே காட்டன் கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலம் அதிகமாகவும் கம்மி ரேட்லேயும் கிடைக்கக்கூடிய லைனிங் துணி மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிற காடா கிளாத்து இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த துணி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒயிட்டு இது மாதிரி கலர்லாம் தைக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் கலரில் நூல் போட்டு தைச்சி பழகுங்க. அப்போ தான் உங்களோட தையல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்கூட நீங்கள் பார்த்துட்டு தைக்க முடியும். ஏன்னா வளைவாக இருந்துச்சுனாவே நம்ம இன்னும் கரெக்டாக தைச்சி பழகலை அப்படிங்கிறத உங்களுக்கு அப்பப்போ அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்.
நீங்க சேம் கலர் நூல் போட்டு தைச்சீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்கே தெரியற மாதிரி இருக்குமே ஒழிய நீங்க சரியா தைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. அதனால அதை வந்து நீங்க கலரை வந்து மாத்தி தையுங்க. ஒரு வெள்ளை கலர் துணியா இருந்துச்சுன்னா கருப்பு கலர் நூல் போட்டு, இல்லைன்னா ஒரு பச்சை கலர் நூல் போட்டோ, இல்லைன்னா ஒரு ப்ளூ கலர் நூல் போட்டோ, அதை அந்த ஒயிட்ல எது போட்டா நல்லா தெளிவா தெரியுமோ அந்த கலர் நூல் போட்டு தைச்சு பழகுங்க. தைக்கும் போதே தையலும் கரெக்டா பழகிக்கணும், அந்த துணியை சரியா வச்சு மடிச்சு கொடுத்து பழகிக்கணும். எந்த இடத்துல துணி இழுக்குது, நாம எந்த இடத்துல நாம துணியை பிடிச்சி இழுக்கிறோம், அது அந்த இடத்துல அது என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறதையும் கவனம் வச்சு பண்ணிக்கணும். மிஷின் வந்து ஒரே மாதிரி தான் தைக்கும், ஆனா நாம தான் வந்து அதை கரெக்ட் பண்ணி உள்ள விடுறது வந்து கரெக்டா நம்ம விடணும். அதுல தப்பு நடந்தா மட்டும்தான் மிஷின் வந்து அதனுடைய வேலையை காட்டும், அது அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கும். அதனால அந்த மிஷின் வந்து ஒரே மாதிரி தான் தைச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஒரு பிளைனா ஒரு துணியை வச்சு நீங்க ஒரு பெடல் அழுத்தி பிடிச்சீங்கன்னா அது பாட்டு ஒரே மாதிரி தான் தைக்கும். அப்ப மிஷின்ல வந்து நமக்கு எந்த கோளாறுமே மேக்சிமம் வராது. தைக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் அந்த மிஷின் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனா மிஷின் தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி துணியை விடுறது நம்மளோட பொறுப்பு. நாம தான் அதை கரெக்டா விட்டு பழகணும். துணிக்கு துணிக்கு தகுந்த மாதிரி மிஷின் போகாது, மிஷினுக்கு தகுந்த மாதிரி தான் துணியை நாம விட்டு தைச்சு பழகணும். இது கவனத்துல வச்சு நம்ம தைக்கணும். அதனால இந்த ஒரு 10 விஷயத்தையும் வந்து மனசுல வச்சு அடுத்தடுத்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. இன்னும் எளிமையா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதை அடுத்தடுத்த வீடியோல மாத்திக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். உங்களுக்கு நீங்க இது ஏற்கனவே நீங்க தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அடுத்தவங்க தைச்சு பழகுறவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு கருத்து, ஒரு விஷயங்களை, ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை நான் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி.